Hi students, in this video you are going to learn about chapter 16 continuation. In this video you are going to learn about a debit card and a smart value card. First we are going to see about a debit card. Debit card is an electronic payment card where the transaction amount is detected directly from the card holder's bank account upon authorization. ஸோ டெபிட் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் கிரெடிட் கார்டு மாதிரி தான். பட் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்னால் டெபிட் கார்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது டைரெக்டாக நம்ம பேங்க் அக்கௌண்ட், அதாவது அந்த கார்டு ஹோல்டரோட அக்கௌண்ட்லேருந்தே அது என்ன பண்ணும், மணியை வந்து டிரான்சாக்ஷன் பண்ணும். Generally, debit cards function as a ATM cards and act as a substitute for a cash. ஸோ ஏடிஎம்ஸ்லலாம் போய் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, கார்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்டில் இருக்க மணியை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ instead of a cash, we are using the debit cards. The way of using debit cards and credit cards is generally the same. இப்போது கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதும் டெபிட் கார்டு யூஸ் பண்ணுறதும் சேம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அன்லைக் கிரெடிட் கார்ட்ஸ், பேமெண்ட்ஸ் யூஸிங் அ டெபிட் கார்டு ஆர் இமீடியட்லி ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் த card holders designated bank account instead of them paying the money back at a later with added interest. ஸோ இப்போ கிரெடிட் கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கன்சர்ன் பேங்க் யார் வந்து அந்த கிரெடிட் கார்டு ப்ரொவைட் பண்ணாங்களோ அவங்க பேங்க் அக்கௌண்ட்லேருந்து தான் வந்துட்டு அமௌண்ட் வந்து எடுத்துக்குவாங்க. Later the card holder they want to repay the money to the bank. But debit card is not like that. Debit card யூஸ் பண்ணோம் அப்படின்னா டைரெக்டாக கார்டு ஹோல்டரோட அக்கௌண்ட்லேருந்தே என்ன ஆகும், மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ they don't want to repay the money to the bank. In modern era, the use of debit cards has become so widespread. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் யாருமே வந்து கேஷ் எல்லாம் எதுவுமே வந்து கொண்டு போக மாட்டாங்க. மோஸ்ட்லி தே யூஸ் த டெபிட் கார்ட்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் கேரிங் த கேஷ். ஸோ இப்போ நான் 1 lakh கிட்ட பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஐ கேனாட் ஏபிள் டு கேரி த 1 lakh கேஷ் அமௌண்ட்டு. ஸோ அது வந்து நம்மக்கிட்ட பாதுகாப்பாக இருக்காது. ஸோ நம்ம அதை ப்ரொடெக்ட் பண்ணணும். Instead of that carrying the cash money, if we are using the debit card, so more than 1 lakh also we can able to purchase. நம்ம அந்த அளவுக்கு வந்து அதுக்கு செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்ற நீடெல்லாம் இல்லை. That's why nowadays so many of the people they are using the debit card. The debit card and the credit card are identical in they are difficult to differentiate two by their appearance unless they have a term credit or a debit imprinted. ஸோ கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டு பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். எந்த வேரியேஷன்ஸும் நம்மளால் ஃபைன் பண்ண முடியாது. பட் அந்த கிரெடிட் கார்டு டெபிட் கார்டில் பார்த்திங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு அப்படின்னா அதில் கிரெடிட் கார்டு அப்படின்னு பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க, டெபிட் கார்டு அப்படின்னா டெபிட் கார்டு அப்படின்னு பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ த்ரூ தட் நேம் ஒன்லி வி கேன் ஐடென்டிஃபை வெதர் இட் இஸ் எ டெபிட் கார்டு ஆர் எ கிரெடிட் கார்டு. Currently, there are 3 ways of processing debit card transactions. So 3 ways we can process the debit card transaction. EFT POS, also known as online debit or a PIN debit. So EFT POS அப்படின்னா full form என்னன்னா electronic fund transfer at a point of sale. ஸோ நீங்கள் ஷாப்ஸ்லாம் போனீங்க அப்படின்னா உங்கள் கார்டை வாங்கிட்டு ஒரு மிஷின் இருக்கும், அந்த மிஷினில் வந்து இன்சர்ட் பண்ண சொல்லுவாங்க. தென் இட் ஆஸ்க் த பின் நம்பர். ஸோ நம்ம பின் நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்லேருந்து மணி வந்து அவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், டெபிட் கார்டை வந்து ப்ராசஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் டெபிட், ஆல்சோ நோன் அஸ் சிக்னேச்சர் டெபிட். ஸோ இந்த ஆஃப்லைன் டெபிட்டில் பார்த்திங்கன்னா அதுக்கு பின்னெல்லாம் எதுவும் தேவைப்படாது, அந்த கார்டு ஹோல்டரோட சிக்னேச்சர் மட்டும் இருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு ஒன் பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் பர்ஸ் கார்ட் சிஸ்டம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த வேல்யூ, அதாவது மணி வேல்யூ வந்து அந்த கார்டோட சிப்பில் தான் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அதனால் நெட்வொர்க்கு கனெக்டிவிட்டிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ டைரெக்ட்லி இட் கேன் take the amount from the holder's account.
ஸோ இப்படி தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், டெபிட் கார்டு வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ 3 ways we can process the debit card: EFT, POS, then offline debit. Next one is electronic purse card system. Next we are going to see stored value cards. Stored value card is a type of debit card that is preloaded with a certain amount of value with which a payment is made. ஸோ ஸ்டோர்டு வேல்யூ கார்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அதில் மணி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணியில் கொஞ்சம் மணி வந்து அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 500 நான் இருக்குது அப்படின்னா அந்த 500 வரைக்கும் நான் என்ன பண்ணலாம், அந்த கார்டு யூஸ் பண்ணி நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். It is a card that has a default monetary value on to. The card may be disposed when the value is used or recharged to use it again. ஸோ இந்த ஸ்டோர்டு வேல்யூ கார்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மணி வந்து அதில் கொஞ்சம் ரீசார்ஜ் பண்ணி வைப்போம். அந்த மணி ஓவர் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை த்ரோ பண்ணலாம். இல்லை எனக்கு திரும்ப நான் யூஸ் பண்ணணுன்னா எகெயின் ஐ வாண்ட் டு ரீசார்ஜ் த மணி இன் தட் கார்டு. The major advantage of stored value card is that customers don't need to have a bank account to get prepaid cards. ஸோ இப்போ நான் டெபிட் கார்டு வாங்கணும், கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னா ஐ நீட் எ பேங்க் அக்கௌண்ட். எனக்கு பேங்க்கில் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த ஸ்டோர்டு வேல்யூ கார்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமருக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னா அந்த மணி பார்த்திங்கன்னா அந்த கார்டில் தான் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ the customer don't want any bank accounts. ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்டோர்டு வேல்யூ கார்ட்ஸு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மணி வந்து அதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒன்ஸ் த மணி இஸ் ஓவர் we can dispose the card or we can recharge the card. So it is like a credit card or debit card. It is a plastic அண்ட் கார்டு டெபிட் கார்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த கார்டும் இருக்கும். இட் இஸ் அ மேடப் ஆஃப் அ பிளாஸ்டிக். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப்பை பிளாக் கலரில் இருக்கும் இல்லையா, அது கொடுத்துருப்பாங்க. த மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் ஷோஸ் த மானிட்டரி வேல்யூ ஆஃப் த கார்டு. ஸோ அதில் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த அமௌண்ட், அந்த மணிக்கான வேல்யூ வந்து எதில் ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா அந்த மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப்பில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். Stored value cards may not have the card holder's name always. ஸோ stored value கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கார்டு ஹோல்டரோட நேம் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போது டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப்பில் கார்டு ஹோல்டரோட நேமு, தென் அக்கௌண்ட்டு டீட்டெயில்ஸு எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த கார்டில் ஸ்டோர்டு வேல்யூ கார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தட் டீட்டெயில்ஸு ஒன்ட் பி தேர் இன் த மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப். இட் இஸ் ஆல்சோ இன்டிஸ்டிங்விஷபிள் ஃப்ரம் எ ரெகுலர் கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு இன் அப்பியரன்ஸ். ஸோ நம்ம கார்டை பார்க்கும்போது நம்மளால் எது வந்து கிரெடிட் கார்டு, எது டெபிட் கார்டு, எது வந்து ஸ்டோர்டு வேல்யூ கார்ட்ஸ் அப்படின்னு ஃபைண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஒய் மீன்ஸ் 3 ஆல்சோ லுக்ஸ் சிமிலர். What look like a credit card or a debit card act like a credit or a debit card. It is used to make purchases offline and online in the same way as in credit card or a debit card. ஸோ இப்போ credit card, debit card வந்து நம்ம ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணலாம், ஆஃப்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணலாம். Like that, stored value cards also we can purchase through online or offline. There are 2 varieties for a stored value cards. ஸோ அந்த stored value cardsல பார்த்தீங்கன்னா 2 varieties இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா closed loop, another one is open loop. ஸோ closed loop அப்படின்னா single purpose, அதாவது ஒரு பர்பஸ்க்கு மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இன் க்ளோஸ்டு லூப் கார்ட்ஸ் மணி இஸ் மெட்டமார்பிக்கலி ஸ்டோர்டு ஆன் த கார்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் பைனரி கோடட் டேட்டா. ஸோ மணியை வந்து எந்த ஃபார்மில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்கன்னா இந்த ஃபார்ம் ஆஃப் பைனரி கோடட். Why binary coded? Na the electronic device it knows only the binary numbers, that is zeros and ones. So மணியோட வேல்யூ எப்படி ஸ்டோர் பண்ணிப்பாங்கன்னா இந்த ஃபார்ம் ஆஃப் zeros and ones.
Closed loop cards are issued by a specific merchant or merchant group and can only be used to make purchases from a specific place. ஸோ இந்த க்ளோஸ்டு லூப் கார்டு பார்த்திங்க அப்படின்னா பர்டிகுலர் மர்ச்சன்ட், அதாவது ஒரு ஷாப்பில் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ஷாப்பில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், வேறு எங்கேயும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க, சென்னை மெட்ரோ ரயில் ட்ராவல் கார்டு. இப்போது நான் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறேன், பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னா வி ஹாவ் எ கார்டு. ஸோ நம்ம அந்த அவங்கக்கிட்ட கொடுத்து நம்ம ரீசார்ஜ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா, ஸோ வென்எவர் வி ஆர் கோயிங் இந்த ட்ரெயின் நம்ம அந்த கார்டை யூஸ் பண்ணாலே போதும், கேஷ் வந்து பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ லைக் தட் டோல்கேட். ஸோ டோல்கேட் எல்லாருக்குமே தெரியும். டோல்கேட் ஆல்சோ வி ஹாவ் எ கார்டு. ஸோ அந்த கார்டில் நம்ம ஆல்ரெடி அமௌண்ட் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம், அதாவது ரீசார்ஜ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா, ஸோ வென்எவர் வி ஆர் பாசிங் த்ரூ த டோல்கேட்டை வி நோ நீட் டு பே த மணி. Just we can use the card. Once the amount is over, again we can recharge the amount. So that only closed loop. ஸோ அந்த கார்டு பார்த்திங்கன்னா அந்த பர்பஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், வேறு எந்த பர்பஸ்க்கும் வந்து யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் அவங்க என்னன்னு சொல்கிறாங்க, சிங்கிள் பர்பஸ் கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓப்பன் லூப் மல்டி பர்பஸ். Open loop cards can be used to make debit transaction at a variety of retailers. ஸோ இந்த ஓப்பன் லூப் கார்டு பார்த்திங்கன்னா அதில் அமௌண்ட்டு ஸ்டோர் ஆகிருக்கும் இல்லையா, அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேறு ஷாப்ஸில் கூட வந்து நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ ப்ரீபெய்டு டெபிட் கார்ட்ஸ். ஸோ இந்த ஓப்பன் லூப் கார்டு என்னன்னு சொல்கிறாங்க, ப்ரீபெய்டு டெபிட் கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரீபெய்டு அப்படின்னா we can recharge the card again and again. ஸோ எப்போ தீர்ந்து போதோ அப்போ நம்ம போயிட்டு நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அதை தான் என்னன்னு சொல்கிறது, சார் அக்செப்டட். ஸோ எங்கே வந்து அக்செப்ட் பண்ணுறாங்களோ அந்த பிளேஸில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் விசா கிஃப்ட் கார்ட்ஸ். In some countries it is illegal for anyone to enter or leave the country with money that is stored on cards. இப்போது ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறாங்க அப்படின்னாக்கா மணி வந்து பார்த்திங்கன்னா கையில் எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா இமீடியட்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா மணி வந்து இவங்க ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து இல்லீகலாக கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா தே ஆர் யூஸிங் த கார்ட்ஸ். இப்போ நம்ம கார்டு கொண்டு போனோம் அப்படின்னா தே டோன்ட் நோ, தே ஓன்ட் பி இன்வெஸ்டிகேட் த பேசஞ்சர். இப்போது நம்ம மணி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 10 crores நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னாக்கா, இப்போ கையில் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா வாட் தே திங்க், ஐ எம் டூயிங் சம் எனி இல்லீகல் பிஸ்னஸ் இல்லை ஆர் எல்ஸ் தே இன்வெஸ்டிகேட், தே ஆஸ்க் ஸோ மெனி queries. இப்போ நான் அந்த அமௌண்ட்டு கேஷாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு நான் ப்ரூஃபு காமிச்சா மட்டும்தான் அவங்க என்னை வந்து விடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா தட் கம்ஸ் அண்டர் மணி லாண்டரிங். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, when they are going to the some other countries, they use the cards, they never use the cash. So this video you learned about a debit card and stored value card. Thank you students.